இஸ்ரேலுக்கு எதிரான வீடியோக்கள் யார் யாரெல்லாம் பதிவு செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்ங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. இன்னொரு புறம் அப்படி பதிவு செய்து யூடியூப் தளத்தில் இருந்து இதுவரை 700 வீடியோக்கள் டெலிட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக ஒரு நாளிதழ் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யூடியூப் சைடில் இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான், ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புதியதொரு தகவல். இந்த செய்திக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன, நேற்றைய தினம் அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன, இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய சகாக்களோடு உட்கார்ந்து பேசிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, இதுவும் தான் பெரிய அளவில் ஷாக்கான செய்தியாக பார்க்கப்படுது. ட்ரம்ப்பை சிலுவையில் தூக்கி அரைஞ்சா எப்படி இருக்கும், அது தொடர்பாக என்னைக்காவது இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு வீடியோ காட்சி ஒன்று பதிவாயிருக்கு. இதை சிலையாகவே சில பேர் செதுக்கி வச்சுருக்காங்க. அது யார், அது பற்றிய முழு விவரங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில பேருக்கு அது ஷாக்காக இருக்கும். மம்தானி, நியூயார்க்கினுடைய புதிய மேயர், அவரை பற்றி ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளும் இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் பேசு பொருளாக இருக்குது. அப்படி மம்தானியை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ரஷ்யா உக்ரைன் போர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் புரட்டி போடக்கூடிய செய்தியாக இது இருக்க போகிறது. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. போக்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், இது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை ரஷ்ய இராணுவம் ஏற்கனவே கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது உலகம் அறிந்த செய்தி. காரணம் என்னன்னா, ரஷ்ய இராணுவம் அங்கே தான் முகாமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது. பட் உக்ரைன் சைடில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி, நான் அந்த நகரத்தில் தான் இருக்கேன், என்னுடைய சகாக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது ரஷ்ய இராணுவம் எப்படி இங்கே வர முடியும், நான் அந்த பிளேஸில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு வீடியோவை பிரகடனம் பண்ணுறாரு. இதை மீடியாக்கள் சும்மா விடுவாங்களா, நீ முதல்ல இருக்கிற லொக்கேஷன் எடுத்து அனுப்ப முடியுமா ஜெலன்ஸ்கிங்கிற மாதிரி நெட்டிசன்களும் கமாண்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஜெலன்ஸ்கிக்கு பெரிய அளவிலான அசிங்கம். ஒட்டுமொத்த உக்ரைனையுமே வளைச்சி போட்ட உடனே தன்னுடைய ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் அவருடைய தலையெழுத்து. அதுதான் வேதனையான செய்தி உக்ரைன் மக்களுக்கு. பொசைடன் அண்டு பியூரிவெஸ்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வகையான ஏவுகணைகள், ஒன்று நீர்மூழ்கி கப்பல் வழியாக போகக்கூடியது, இன்னொன்று அது பெரிய சுனாமி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்டாக கடலில் இருந்து நிலப்பகுதிக்கு அட்டாக் பண்ணக்கூடியது. இதற்கு முன்னாடி ஒரு ஆயுதம் ஒன்று தயாரித்தாங்க, அது நிலமில் இருந்து வேறொரு நிலத்தை நோக்கி ட்ராவல் செய்யக்கூடியது, அதுவும் 15,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அட்டாக் செய்ய வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த 3 ஆயுதங்களுமே ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலகத்திற்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த கண்டுபிடிப்புகள் இவை அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய பொறியாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு ப்ரெஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இது ரஷ்யாவில் பெரிய பேசுபொருளாக மாறுது. ரஷ்ய மக்கள்கிட்ட போய் பேட்டிலாம் எடுக்கிறாங்க. நீங்கள் ரஷ்யர்களாக எப்படி உணர்றீங்க அப்படின்னு, நாங்கள் ரஷ்யாவில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு யூதர் ஒருத்தர், ரஷ்யாவில் ஏகப்பட்ட யூதர் இருக்காங்க, ரஷ்யாவை சேர்ந்தவங்க நிறையா பேர் இஸ்ரேல்லையும் வாழ்கிறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இஸ்ரேலோடு ரஷ்யா கொஞ்சம் டைப்பில் தான் இருக்காங்க. அதை ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒத்துக்கிட்டு தான் இருக்கார். அப்படிப்பட்ட இடத்துல ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் யூதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுக்கு இது ஒன்றும் இஸ்ரேல் கிடையாது, இது ரஷ்யா, இங்கே ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய காட்சிகளையும் நான் ட்விட்டரில் பார்த்தேன். எப்படியோ ரஷ்யாவில் ஜனநாயகம் இருக்குது,
புட்டின் இருக்கிற வரைக்கும். பட் உக்ரைன் அப்படி நினைக்கல. காரணம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய பேட்டியில் அவர் சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார். எங்கள் வீட்டு குழந்தைங்க எங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். ஏன்னா ஏகப்பட்ட குழந்தைகளை ரஷ்யா கடத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியினுடைய புகார். அது மட்டுமல்ல, 12 கோரிக்கைகளை நாட்டோவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். அதை பூரா மேற்கத்திய நாடுகள் உணர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இன்ன வரைக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. குறிப்பாக கைதிகளுடைய பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறாமலே இருக்குது. இது எங்களுக்கு வேதனை தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, போருக்கான இழப்பீடு, ரஷ்யா தான் தேவையில்லாமல் உக்ரைன் மேலே போர் தொடுத்தது, நாங்கள் நாட்டோவுல சேர்ந்தா அவங்களுக்கு என்ன, ஸோ எங்கள் மேலே அவங்க தேவையில்லாமல் போர் பண்ணாங்கன்றதுனால போர் இழப்பீடை வாங்கித்தாங்க அப்படின்னு மேற்கத்திய நாடுகளுக்கும் நாட்டோவுக்கும் அவங்க கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ரெண்டாவது, உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மேற்கத்திய நாடுகளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் நாட்டை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படிங்கிறதையே உக்ரைனுடைய அதிபருக்கு இன்னும் புரியல அப்படின்னா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. மினிட்மேன் 3 அப்படிங்கிறது தான் இப்போது அமெரிக்கா தயாரித்திருக்கக்கூடிய ஒரு ஐசிபிஎம். இந்த ஐசிபிஎம்மை இப்போது அமெரிக்கா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. லாஸ்ட் 12 ஹவர்ஸில் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அணு ஆயுத சோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு பென்டகனுக்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க. பட் ரஷ்யா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராமில் செய்யப்பட்டது. நீங்கள் நிஜமாகவே அணு ஆயுத சோதனை செய்யுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பறந்துச்சு. இதை இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த ஐசிபிஎம் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு தீவுகள் இருக்குது அமெரிக்காவில். அதில் 6759 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்து எதிரி நாட்டை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஐசிபிஎம், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க அமெரிக்கா. அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம். அமெரிக்கா தங்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சோதனை செய்வதற்கு வார்ஹெட்டை இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஆயுதங்களை வச்சு, இந்த வார்ஹெட்டில் ஆயுதங்களை மிசைலை வச்சு அனுப்பி அடுத்து சோதனை செஞ்சு பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு நாட்டின் மீது ஒரு பெரிய போரை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் உலகம் அறிந்த உண்மை. இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் உடனே அவசர மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அணு ஆயுதங்களையும் இப்போது ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படிங்கிற கண்டிஷனில் வச்சுருங்க அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா அணு ஆயுதங்களையும் உடனே ரெடியாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வைங்க, எப்போனாலும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிறது தான் புட்டின் தன்னுடைய இராணுவத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். தி இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, ஒரு பேப்பர், அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. யூடியூப் தளம் மிக முக்கியமாக ஒரு செய்தியை செஞ்சுருக்கு. அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், ஜூஸனுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, இஸ்ரேல் ரஷ்யா தொடர்பான வீடியோக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்களை டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிறது அந்த உத்தரவு. கிட்டத்தட்ட இது மாதிரி 700 வீடியோக்களை யூடியூப் தளமும் கூகுளும் நீக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கான ஒரு நியூஸ். இன்றைக்கி ட்விட்டர் அப்படிங்கிற அந்த தளம் மட்டும்தான் எல்லா வீடியோக்களையும் அப்லோட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் மட்டும்தான் கொடுக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கு பிறகு யூடியூப் எல்லாமே சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க. அந்த வகையில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது யூடியூப் தளத்தில் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த செய்தியை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது டைரக்ட் ரஷ்யா வாராக இருக்காது. காரணம் என்னென்னா, அவங்க டைரக்டாக ரஷ்யாவை அட்டாக் பண்ண மாட்டாங்க. வெனிசுலா அப்படிங்கிற கண்ட்ரி மீது அட்டாக் நடத்துவாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் வெனிசுலாவினுடைய கடல் முழுவதுமாக இப்போ அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் போய் நிற்கிது. ரஷ்யாவும் தனது ஓர்சனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐசிபிஎம், கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை, இது ரஷ்யா மேடு. இது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், கூகுள்லேயே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. ரஷ்யா கண்டுபிடிச்சதற்கு பிறகு தான் இந்த ஓர்சனிக்கை பேரையே சேர்த்தாங்க. அந்த அளவிற்கு ஓர்சனிக்கினுடைய வார்ஹெட்டை பயன்படுத்தி மட்டுமே ஒரு சாதாரண மிசைலை வச்சு உக்ரைனை ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க. அந்த ஆயுதங்களை என்ன மாதிரியான மெட்டீரியல் அப்படிங்கிறதையே இன்ன வரைக்கும் உலக நாடுகளால் கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஒரு வார்ஹெட்டை இப்போது வெனிசுலாவுக்கு அனுப்ப போகிறாங்களா ரஷ்யா. இதுதான் ஷாக்கான ஒரு நியூஸ். கிளவுடியா அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோவினுடைய பிரசிடென்ட் இப்போது ரொம்ப பெரிய அளவில் கவலையில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, ட்ரம்ப்பினுடைய வித்தியாசமான நடவடிக்கைகளை பார்த்து மெக்சிகோ கைப்பற்றப்படுமா, இல்லை மெக்சிகோ மீது போர் தொடுப்பாங்களா அப்படிங்கிற கவலை மெக்சிகோ மக்களுக்கும் இருக்குது.
மெக்சிகோ, வெனிசுலா இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து போதைப் பொருட்கள் இருப்பதாக சொல்லி அந்த நாட்டின் மீது ஒரு பெரிய வார் நடத்துகிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அந்த நாட்டில் இருந்து தான் எங்கள் நாட்டுக்கு போதைப் பொருட்கள் வருது, அதனால் அதை வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துலையே வச்சு நான் முடிச்சு விட போகிறேங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய வாதம். பட் மெக்சிகோ சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எங்கள் நாட்டினுடைய பிரச்சனைனா நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம், பட் இதற்காக நீங்கள் அங்கேருந்து வந்து இதற்காக புறாவுக்கெல்லாம் போகிறா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இருக்காதீங்கிறத மெக்சிகோ இப்போ டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இடையில இந்த நாட்டின் மீது வரிகள்லாம் விதிக்கப்பட்டது, அதற்கு பிறகு தளர்த்தி கொள்ளப்பட்டது. வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா மீது ட்ரம்ப்புக்கு கோபம் குறைய வாய்ப்பில்லை. பட் மெக்சிகோவினுடைய அதிபர் இந்த கிளவுடியா அப்படிங்கிற நபர் மீது நிச்சயமாக ட்ரம்ப்புக்கு ஒரு பாசம் இருக்கும். காரணம் என்னன்னா பக்கத்து நாடு, அதனால் கொஞ்சம் இரக்கம் காட்டுவார்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் போருக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. சிறந்த சிலை வடிவமைப்பாளர். இவர் யாருன்னா, இவர் பிரிட்டிஷ்காரர். அவரை பற்றிய ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டால் அவர் உருவாக்கிய ஒரு செய்தி தான். இன்றைக்கி ட்ரம்ப் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஆபத்தானவர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, நியூயார்க் நகரத்தில் ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மம்தானி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அந்த மாநிலத்திற்கு தேவையான, மாகாணத்துக்கு தேவையான நிதி கொடுக்கறத நான் கட் செய்வேன் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு ஒருத்த வர்றான் அப்படின்னா அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது தான் டீசெண்டான ஒரு அணுகுமுறை. மம்தானியை பற்றி ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? விரைவிலேயே வந்து ஐஸுக்கு எதிராக அவர் செயல்படும்போது நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, மம்தானியை தூக்கி சிறையில் போடுவதற்கான எல்லா வேலைகளையுமே ட்ரம்ப் வந்து செய்ய தொடங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து மம்தானி விடுதலை பெற்று, ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து விடுதலை பெற்று, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்கல்ல அமெரிக்க மக்கள், அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இருந்தாலும் ட்ரம்ப்பையே தூக்கி ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சிருக்காரு. அவர் பேர் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறது. அவர் என்ன செஞ்சுருக்காரு, சுவிட்சர்லாந்தில் ஒரு மியூசியம், அதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைகிறார். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு சிலுவை வடிக்கிறார். ஒருவேளை அவர் இயேசுவை தான் வந்து சிலுவையில் வரைகிற மாதிரி பண்ண போகிறார் போல், ஸ்ட்ரக்சர் உருவாக்க போகிறார் போல் அப்படின்னு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவர் வரைஞ்சி கடைசியில் ஸ்ட்ரக்சராக உருவாக்கி அதை ஒரு சிலையாக்கு போய் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கு. அந்த சிலுவையில் அறையப்பட்டது ட்ரம்ப்பு. எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க இப்படி வரைஞ்சிருக்கீங்க, இப்படி ஒரு சிலையை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இது நாளடைவில் நடக்க போகுது, அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையாளன் நான். அதனால தான் இதை வரைஞ்சி இப்போது சிலையாக வடிச்சிருக்கேன், பாருங்கள் இது நடக்குதா இல்லையான்னு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.